இந்த எஸ்ஐஏஜி அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பைலா இருக்கு. நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு தேர்தல் முடிந்து 1ஆம் தேதியோட முடிந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வருகிற நேரம். நியாயமா அவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணம் எங்கே போகணும்? எஸ்ஐஏஜிக்கு போகணும். அங்கே தானே கணக்கு வரணும். ஆனால் அந்த பணம் வேற எங்கேயோ போன மாதிரி இருக்கே. அந்த சாத்தானை கட்டி நீங்கள் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் கிடைக்கிற மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காதபடி ஜெபித்து சாத்தானுடைய வல்லமையை கட்டி நாம் ஜெபிப்போம். அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு கொடுத்த பணமா ஸ்வர்ணராஜும் அவங்களுடைய ஃபேமிலியோடைய சொந்த பர்சனல் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாங்களா? இதுக்கு பதில் கிடைக்குமா? சபா இந்த ஏஜி அசம்பிளிஸ் ஆஃப் காட்ஸ் ஸ்தாபனத்தை கொஞ்சம் அப்படி தேடி பார்த்தா இல்லை புரட்டி பார்த்தா இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காடுன்ற ஒரு சிங்கிள் ஸ்தாபனத்தை வச்சு எத்தனை பேர் மக்களை ஏமாற்றி எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர் ஆகிருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அதில் என்எல்ஏஜி முதல் வரிசையில் நிற்கிது. 2வது வரிசையில் இப்போது ஸ்வர்ணராஜ் அப்படின்ற ஒரு நபரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அது ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுறோம். அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அது கரெக்டு தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்குற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உமக்கு தசம பாகம் கொடுத்திருக்கிறேன், நான் உமக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறேன். அதுல ஒரு பங்கு எடுத்து வச்சாலும் செத்து போயிருவேன்னு இருக்குன்னு நான் ரொம்ப நாளா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சர்ச்சில் தசம பாகத்தை வஞ்சிக்கிறாள், யாராவது செத்துக்கிட்டு உலட்டும் அப்படின்ட்டு தான். மக்களிடம் பணத்தை சுரண்டும் ஓநாய்களை அடையாளம் காணலாம் வாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அன்பான தமிழ் பிரதேச போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இவரு தமிழ் பிரதேச அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு இல்லையா. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ. யாருக்காகனா ஸ்பெசிஃபிக்கா அந்த தமிழ் பிரதேசா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல உள்ள மெம்பர்ஸ்க்காக. அந்த தமிழ் பிரதேசா அப்படின்ற ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா, த தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் த சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட். அதாவது ஏஜி ஸ்தாபனத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அந்த அந்த ஏஜி ஸ்தாபனத்துக்கு கீழே வர எல்லாரையும் வந்து இப்படி ஒரு குரூப்புக்குள்ளே அடைக்கிறாங்க. என்ன கமிட்டினா, த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் த தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் த சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எஸ்ஐஏஜி. எஸ்ஐஏஜி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட். இதுதான் அந்த ஸ்தாபனம், மும்பையில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்தாபனம். இதுதான் அந்த பழமையான ஏஜி ஸ்தாபனம். இதை காப்பி பண்ணி தான் நாங்கள் ஏஜின்னு தோலந்துருத்தி நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. இந்த கேஎஃப்சியை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒரிஜினல் கேஎஃப்சி இல்லாமல் டூப்ளிகேட்டாக நிறைய கேஎஃப்சி சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஏஜி சுற்றிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒரிஜினல் ஏஜி நாங்கள் தான் சொல்லிட்டு டூப்ளிகேட்டாக சுற்றிட்டு இருக்கு. அது என்எல்ஏஜி. அதையும் நம்ம வந்து வெட்ட வெளிச்சமாக பல வீடியோஸில் காமிச்சிருக்கிறோம். இப்போது இந்த ஸ்வர்ணராஜ் அவர்களும் ஏஜி மாதிரி தான் அப்படின்னு மிகவும் துல்லியமான ஆன்லைனில் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கிடைச்ச அதிகாரப்பூர்வமான ஆதாரம் சொல்லுது. இருந்தாலும் அவங்கள்ட்டே நம்ம ஒரு கேள்வியாக இந்த வீடியோவில் வைப்போம். ஸோ இந்த எஸ்ஐஏஜி சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்றதோடைய இந்த ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா, தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்ற கமிட்டியில் இந்த ஸ்வர்ணராஜ் என்ன பொசிஷனில் இருக்கிறாருன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட். பிஷப் மார்களே, சூப்பரிண்டெண்டுகளே அப்படின்னு அகஸ்டின் ஜெயக்குமார் சொன்னார் இல்லையா, இந்த சூப்பரிண்டெண்ட் தான். ரெவரண்டு, இது சூப்பரிண்டெண்ட் இல்லாமல் அவர் ஒரு ரெவரண்டு வேற, ஸ்வர்ணராஜ். அப்புறம் அவருடைய அட்ரஸ் வருது. ஓகேவா? இப்போ இந்த எஸ்ஐஏஜி அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பைலா இருக்குது. ஒவ்வொரு ஸ்தாபனமும் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள், கொள்கைகள், சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க. அந்த சட்டத்திட்டம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோ ஸ்வர்ணராஜ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு தேர்தல் முடிந்து 1ஆம் தேதியோட முடிந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வருகிற நேரம். அப்படியா? 4ஆம் தேதி ரிசல்ட். சரி சரி சரி. நாம் திங்கட்கிழமை மாலை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். ஓ, அதுக்காக ஜெபிக்க போறீங்களா?
சூப்பர் சூப்பர். அன்பானவர்களே, எந்த விதமான கோல்மாலும் திருட்டுத்தனமும், அதாவது இவிஎம்ல கை வைக்கிற நிலைமைகள், இந்த மாதிரி ஜனங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் கிடைக்கிற மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காதபடி ஜெபித்து சாத்தானுடைய வல்லமையை கட்டி நாம் ஜெபிப்போம். சாத்தானுடைய வல்லமையை கட்டி. சரி, உங்களுடைய இந்த பாயிண்ட் நல்லது தான். யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த கிரெடிட் அவங்களுக்கே போகணும், மாறி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நடக்கிறதுக்காக நீங்கள் சாத்தானெல்லாம் கட்டி போட போகிறீங்க இல்லையா? ஏன் ஏஜி, அந்த எஸ்ஏஜி இருக்கு இல்லையா, சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட், அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே ஒரு சபை இருக்குது கொசப்பூரில். அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே சென்ட்ரல் ஏஜி அப்படின்ற பேரில் எப்படி நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் எஸ்ஏஜி ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் ஏஜின்னு இந்த ஸ்வர்ணராஜ் அவர்கள் தலைமையில் கொசப்பூர்ன்ற ஊரில், சென்னையில் கொசப்பூரில் இருக்குது. அது எங்கே இருக்குது, யாரு கீழே இருக்குது? எஸ்ஏஜி, சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காடுன்னு மும்பையில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்குது இல்லையா? அதுக்கு வர மக்கள்லாம் என்ன நம்பிக்கையில் வராங்கன்னா, நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் வராங்க. அவங்க கொடுக்குற பணம் யாருக்கு போகணும்னா, நியாயமாக அவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு கொடுக்குறாங்க. அப்போது அந்த பணம் எங்கே போகணும்? எஸ்ஏஜிக்கு போகணும். அங்கே தானே கணக்கு வரணும். ஆனால் அந்த பணம் வேறு எங்கேயோ போன மாதிரி இருக்கே. அந்த சாத்தானை கட்டி நீங்கள் என்றைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஏஜி பைலா, அதாவது எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் ஒரு பைலா இருக்கும், அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்தாபனத்துடைய சட்டத்திட்டத்தில் மெயினான ஒரு சட்டம் பாப்போமா? நம்ம வீடியோ முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நல்லா பாருங்கள். அந்த பைலாஸில் 30வது பேஜில் இருக்குது, என்கேஜிங் இன் கமர்ஷியல் ஆர் செக்யுலர் பர்சியூட்ஸ் unless specifically approved by the executive committee, registering the worship place or a trust in their name or in the names of their family members. இதெல்லாம் தப்புன்னு போட்டிருக்கு. எப்படி நீங்கள் கமர்ஷியலாக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது, அதாவது தொழில் செய்கிறேன் இல்லை வருமானம், இந்த சபையை மீறி சபைக்கான வருமானம் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக எந்த வருமானமும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் உங்கள் பேர்லேயோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயோ இருக்கக்கூடாது. சரியா? தனியாக எந்த வர்ஷிப் பிளேஸையும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, வேறு எந்த பேர்லையும் எதுவும் பண்ணக்கூடாது. குறிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் கூட வைக்கக்கூடாது. attempting to alienate a station, church, worker or property from the Assemblies of God or a marriage in violation of our stand or any other contact unbecoming a minister of the gospel. These concerns shall refer the matter to the executive committee for these are areas that invite disciplinary action. இந்த மாதிரி எது செஞ்சாலும் அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படின்னு எஸ்ஐஏஜியோட சட்டத்திட்டம் சொல்லுது. ஆனால் என்ஜிஓ டர்பான் அப்படின்னு கவர்மெண்ட்டோடைய அருமையான ஸ்கீமு, அந்த வெப்சைட்டில் பிளெஸ்ஸிங் பவர் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு தேடினா ஒரு ட்ரஸ்ட் வருது, ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. அதோடைய பிரசிடெண்ட் யாருன்னா சாட்சாத் ஸ்வர்ணராஜ் ஏப்ரஹாம். அதுக்கு செக்ரட்டரி யாருன்னா ஜோசையா எஸ் ஆப்ரஹாம். ஆப்வியஸாக அது அவருடைய பையனாக தான் இருக்கும். அடுத்தது ஜெகோனியா எஸ், அது யாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எஸ்ஏஜியோட பைலா படி பர்சனலாக அவர் பேர்லேயோ அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயோ ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. ஆனால் பிளெஸ்ஸிங் பவர் மினிஸ்ட்ரிஸ்னு தனியாக இவர் பேரில் ட்ரஸ்ட் இருக்குது. ஏன்? அப்போ மக்கள் காணிக்க பணம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தானே போகும். மக்கள் யாருக்கு கொடுக்குறேன்னு நினச்சி காசு கொடுக்குறாங்க? எஸ்ஏஜிக்கு. அப்போது எஸ்ஏஜிக்கு போக வேண்டிய பணம் எஸ்ஏஜிக்கு தானே போகணும். இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்தால் போக வேண்டிய இடத்துல இல்லாமல் இந்த இடத்துக்கு போதே. இந்த சாத்தானை கட்டி ஜெபிக்கணும்னு நீங்கள் என்றைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா? இந்த ட்ரஸ்ட்டின் பேரில் அவ்வளோ பெரிய இடம் வாங்கியிருக்கீங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே என்எல்ஏஜி எப்படி ஜமீன் பல்லாவரத்தில் அவ்வளோ பெரிய இடம், இத்தனை ஏக்கரை இத்தனை இதுக்கு லீஸ் எடுத்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கணுன்ற வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுங்கள். சரியா? இந்த டாக்குமெண்ட் நான் இப்போது டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். அன்னைக்கு 2007 டேட்டில் இந்த இடத்தோடைய வேல்யூ, இவங்க வாங்கின இடத்தோடைய வேல்யூ மட்டும் 2,41,34,100 ரூபாய் 2007. அப்போ இன்றைக்கி டேட்டில் அந்த இடத்தோடைய வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்தோடைய ஓனர் ஒரு ட்ரஸ்ட்டு இவருடைய பேர்லேயே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா?
அதான் Blessing Power Ministries. ஸோ 2007 இத்தனை கோடியில் ஒரு இடத்த உங்கள் பேரில் இருக்க ட்ரஸ்ட் பேரில் வாங்க முடியும்னா அந்த பணம் யாரோட பணம்? மக்கள் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு கொடுத்த பணமா, இல்லை ஏஜி சபைக்கு போகிறோன்னு சொல்லி SIAG அப்படின்ற ஸ்தாபனத்துக்கு கொடுத்த பணமா, அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு கொடுத்த பணமா, ஸ்வர்ணராஜும் அவங்களுடைய ஃபேமிலியோடைய சொந்த பர்சனல் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாங்களா? இதுக்கு பதில் கிடைக்குமா? அதுக்குள்ளே நீங்கள் எங்கெங்கேயோ கட்டி ஜெபிக்க போயிட்டீங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ நேர்மையாக அவங்களுக்கே போய் சேர நம்ம கட்டி ஜெபிக்கணுமா? முதல்ல இங்கே கட்டி ஜெபிங்க, அப்புறம் அங்கே கட்டி ஜெபிக்கலாம். இந்த முக்கியமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது என்றால் நம்முடைய இந்திய தேசம் சுவிசேஷமயமாக வேண்டும், எங்கும் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், இதற்கு தடையாக எதிரான ஆட்சி வரக்கூடாது. இப்படி தாழ்மை அப்படி சாஃப்டாக பேசிட்டா பெரிய தேவ மனுஷன் நம்புற கூட்டம் இருக்குல்ல. சரி, இவர் இப்போ சொன்னது வேதத்தின் அடிப்படையில் சரியா தவறா அப்படின்னு பைபிள்ஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் தவறாமல் துல்லியமாக வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.